சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. மாண்புமிகு சிஎம் ஜோசப் விஜய் அவர்களுடைய புதிய முடிவால் தமிழக அரசியல்ல பரபரப்பு. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது நிறைய விதமான மாற்றங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது புதியதாக பேருந்து அறிவிப்பதாகட்டும், அதுக்கப்புறம் 717 டாஸ்மார்க்களை மூடியதாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பெண்கள் சிறப்பு படை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. இன்னும் நிறைய விதமான திட்டங்களை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நிறைய விதமான முக்கியமான முடிவுகளை குறித்து பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டு வருவதாக தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருந்த இந்த பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய், அதாவது குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அப்படின்ற ஸ்கீம் ஏற்கனவே இருந்துச்சு. இந்த ஸ்கீமில் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக என்ன சொன்னார்னா 2500 ரூபாய் தருவதாக சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ போன மாதம் 1000 ரூபாய் போட்டுட்டாங்க. அதாவது கலைஞருடைய திட்டத்திலேயே 1000 ரூபாய் போட்டுட்டாங்க. இப்போ இந்த மாதத்தில் 2500 வழங்குவதை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட 2500 இந்த மாதத்துக்குள், அதாவது 15ஆம் தேதிக்குள் அனைவருடைய கணக்கிலும் போய் சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அதனால் நிறைய விதமான மாற்றங்களை குறித்து, நிறைய விதமான புதிய திட்டங்களை குறித்து ஆலோசனை பண்ணி வந்ததாகவும் அமைச்சர்களுடைய கூட்டத்தில் நிறைய விதமான பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 18ஆம் தேதி அன்று சட்டமன்றம் கூடுகிறது. சட்டமன்றம் நடைபெற உள்ளது. அப்போ எதிர்கட்சியுடைய வாதங்களும் சரி, ஆளுங்கட்சியுடைய வாதங்களும் சரி இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் என்னெல்லாம் திட்டங்களை அறிவிக்க வேண்டும், என்னெல்லாம் திட்டங்கள் இன்னும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியும், அதற்கு ஆளுங்கட்சி என்ன மாதிரியான பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா அரசியல் பார்க்காத நிறைய பேர், அதாவது யங்ஸ்டர்ஸ் இப்போ அரசியல் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் அரசியல் நோக்கம் என்ன அப்படின்றது தெரியும். குறிப்பாக இந்த பல்லவி அக்கா அவர்களுடைய சம்பவமே தெரியும். அமைச்சருடைய அதாவது பள்ளி திறப்பு விழாவில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அரசியலோட புரிதல் எல்லாருக்கும் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். 2500 ரூபாய் இந்த மாதம் அவங்களுடைய கணக்கில் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.